வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக வர்ணியா. கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள், அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. விவசாயிகளின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் வாக்குறுதி. $10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் பழனிசாமி உறுதி. பொய்யான வாக்குறுதிகள் நிறைந்த தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, ஷில் சந்திரா ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் நமது செய்தியாளர் சையத். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் தேர்தலை முறையாக நடத்துவது குறித்தும் ஆய்வுக் கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்டமாக அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட 10 கட்சிகளின் நிர்வாகிகளுடன் 9 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய கட்சி நிர்வாகிகள், குறிப்பாக எதிர்க்கட்சி நிர்வாகிகள் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இந்த தேர்தலுடன் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதேபோல எதிர்க்கட்சியினர் குறிவைத்து வருமான வரித்துறையினர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளனர். எங்களுடைய கருத்துக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்தோம். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஜனநாயகத்திலே முழுமை அளவிற்கு நம்பிக்கை கொண்டது. ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயகத்தோட வலிமையானது உலகத்திலே எதுவும் இல்லை என்று சொல்லலாம். சுதந்திரமான, நியாயமான, நேர்மையான தேர்தலை நாங்கள் எப்போதுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 3 நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரெய்டுகள் திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்றும், அதே நேரத்தில் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியும் மற்ற அமைச்சர்கள் வீட்டில் இருக்கின்ற அவர்கள் எங்கெங்கே பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புகார் செய்தோம். அந்த புகாரின் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டுமானால் தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இதை செய்ய முடியும். கட்சியின் சார்பாக எழுத்துப்பூர்வமாக சில ஆலோசனைகளையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களிலே இருந்து வித்தியாசமாக கூட தமிழகத்திலே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது என்பது மிக மோசமான முறையிலே ஏற்கனவே நடந்தேறி இருக்கிறது. இந்த தேர்தலிலும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் ஆளுகிற தரப்பு ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுவது, மிரட்டுவது, குறிப்பாக ரபேல் சம்பந்தமான புத்தக வெளியீட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்ற பொழுது, புத்தக வெளியீடு என்பது தேர்தல் விதிகளுக்கு புறம்பானதல்ல, ஆனால் அது தேர்தல் விதிகளுக்கு புறம்பானது என்று சொல்லி அந்த புத்தக வளாகத்திலேயே அந்த வெளியீட்டு விழாவை தடை செய்து புத்தகங்களை அள்ளி சென்றது என்பதெல்லாம் ஜனநாயக விரோத செயல் என்பதை இன்றைக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களின் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்ய பிரதா சாகு மற்றும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், காவல்துறை டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உட்பட முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளிடமும் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பையும் நடத்த இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 100% வெற்றி பெறும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மக்களவைத் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து
பெருமாநல்லூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் தேர்தலாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். பல்வேறு அரசியல் திருப்பங்களுக்கு பெயர் போன ஊர் திருப்பூர் என்றும், பெரியாரும் அண்ணாவும் திருப்பூரில் சந்தித்த காரணத்தினாலே தமிழர்களுக்கு விடுதலை கிடைத்ததாகவும் ஸ்டாலின் கூறினார். ஏறக்குறைய 8 வருஷத்துக்கு மேல அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆக 8 வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், 5 வருஷமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை சந்திக்கிற போது என்ன சொல்லணும்? அவங்க செஞ்ச சாதனையை சொல்லணும். அவங்க என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறத ஆதாரத்தை மக்களிடத்தை எடுத்து சொல்லணும். அதைத்தான் நாம எதிர்பார்க்கிறோம். ஆக அதை இன்றைக்கு சொல்லுகிறார்களா? ஏதோ இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதை போல, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதை போல இன்றைக்கு நம்மை பார்த்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்கன்னு. 5 வருஷமா மத்தியில மோடி தான் ஆட்சி, 8 வருஷமா நீங்க தான் ஆட்சி, நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்க அதை சொல்லுங்க முதல்ல என்றுதானே நாங்கள் கேட்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய சோனியா காந்தி அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அது குறித்து இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அதை பற்றி சுருக்கமாக விளக்கமாக படித்து காட்டி அதை மக்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அந்த அறிக்கை பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்னென்ன சொல்லி இருக்கிறோமோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதை இன்றைக்கு அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஒற்றுமையைத்தான் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை விவசாயிகள் பெற்றுள்ள நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இணைக்கப்படும் என கூறினார். பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சு அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறீங்களோ அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி, கம்மல், தாலி செயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி, பொதுத்துறை வங்கிகளில் அடமானத்தில் இருக்கு. 1 கிராம் முதல் 40 கிராம் 5 பவுன் தங்கம் வரையில் இருக்கக்கூடிய நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கையில் அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல மாணவர்களுடைய கல்வி கடன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதை நாம் அறிவிச்சிருந்தோம். ஆக அந்த கல்வி கடனை, மாணவர்கள் கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நான் இங்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தலைவர் கலைஞர் நம்மிடத்திலே இல்லை. அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கோவை குடிசியா வளாகத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளது. இதில் திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இது தொடர்பாக விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரகுமான். பாராளுமன்ற தேர்தல் 18 நெருங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக கோவையில் இன்று மாலை கொடிஷா வளாகத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளான மதிமுக கட்சியின் வைகோ, காங்கிரஸ் கட்சியின் KS அழகிரி, விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தொல் திருமாவளவன் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டமானது தங்கள் வேட்பாளர் PR நடராஜனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டமாக நடைபெறும் நிலையில் இந்த கூட்டத்திற்கும் 10,000க்கும் மேற்பட்ட கொங்கு மண்டல தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு மேடை அமைத்துள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு பணியில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் பல்வேறு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கை வசதிகள், தண்ணீர் வசதிகள் மக்களுக்கு ஏதுவாக இருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டமானது மிகப்பெரிய எழுச்சி அடையும் என்று கோவை மண்டல மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படும் என கருதப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ரகுமான். உலக
ஊரக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் அமைக்கப்பட உள்ள தொழிற்சாலைகளால் 10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மக்களவைத் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் முடிந்ததும் அறிவித்தபடி அனைத்து தொழிலாளர்களுக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என கூறினார். தகுதியான பிரதமர் மோடி என்றும் நாட்டின் பாதுகாப்பிற்கு மீண்டும் அவரே பிரதமராக வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். தொழிலதிபர்கள் முன்வந்து 304 திட்டங்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கிறார். 304 தொழிற்சாலை தமிழ்நாட்டில் வருகிற பொழுது படித்த இளைஞர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலை கிடைக்கும். மறைமுகமா 5 லட்சம் பேர் கிடைக்கும். ஆக மொத்தம் 10 லட்சம் பேருக்கு நேரடி வேலையை உருவாக்கி தந்த அரசு எங்களுடைய. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஒரு போலியான ஆவணம் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலம் பாசிகாட் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வழங்கப்படும் என 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் 2014ஆம் ஆண்டு வரை 18,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஊழல் மற்றும் பொய்களால் நிரம்பி இருப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, அது ஒரு போலியான ஆவணம் என விமர்சித்தார். இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் பிரதமர் மோடி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சிலிகுரி மற்றும் கொல்கத்தா ஆகிய 2 இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். 20 மக்களவை தொகுதிகள் கொண்ட கேரளாவில் வரும் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய ராகுல் காந்தி கேரளா வருகிறார். இதனையொட்டி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் நாளை வயநாடு வருகின்றனர். இதனிடையே ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சியை நேருக்கு நேராக சந்திக்காமல் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் களத்தில் உள்ள வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதால் அவரை தோற்கடித்தே தீர்வோம் என இடதுசாரி கட்சியினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். நமோ டிவி தொடர்பாக செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திற்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் பாரதிய ஜனதா சார்பில் நமோ டிவி என்ற 24 மணி நேர தொலைக்காட்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதனால் அதிர்ச்சி அடைந்த காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திற்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதேபோல் கடந்த 31ஆம் தேதி நானும் காவலன்தான் என்ற பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டத்தை நேரடியாக ஒளிபரப்பிய தொடர்பாக தூர்தர்ஷனிடமும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. ராஜஸ்தானில் விமானப்படை தளம் அருகே உள்ள திறந்தவெளி பகுதியில் இன்று காலை வெடிகுண்டு கண்டறியப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலை அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை ராஜஸ்தானில் உள்ள நல்பிகானர் விமானப்படை தளம் அருகே நேரடி மோட்டார் குண்டுகள் ஒன்றினை போலீசார் கண்டெடுத்துள்ளனர். விமானப்படை தளம் அருகே வெடிகுண்டு கண்டறியப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் புனேவில் உள்ள பிம்பல்வாடி கிராமத்தில் இன்று காலை சந்தேகத்திற்கு உள்ளான நபரிடம் இருந்து துப்பாக்கிகள், தோட்டாக்கள், வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வெடிமருந்துகள் மற்றும் 59 டெட்டனேட்டர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் 1700 ஜன்தன் வங்கி கணக்குகளில் தலா 10,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணம், பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்காளர்களின் வங்கிக் கணக்கில் அரசியல் கட்சியினர் பணம் செலுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத் மாவட்டத்தில் 1700 ஜன்தன் வங்கி கணக்குகளில் தலா 10,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ளது வருமான வரித்துறையினர். எந்த அரசியல் கட்சி சார்பில் வாக்காளர்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டுள்ளது என விசாரித்து வருகின்றனர். குடிநீர் போக்குவரத்து திட்டம் நிறைவேற்றப்படும். தமிழச்சி தங்கபாண்டியன் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பின்னர் பேசிய அவர், தேர்தல் கள நிலவரத்தில் திமுகவுக்கு மக்களின் அதிக வரவேற்பு உள்ளதாக தெரிவித்தார். திமுக தலைவர் ஸ்டாலினின் பிரச்சாரத்திற்கு பிறகு மக்களிடம் எழுச்சி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வெற்றி பெற்றதும் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து நெரிசல் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. முக்கியமா ஏன் அதற்கு காரணம் அப்படின்னா 2010ஆம் ஆண்டு தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே இது அமைச்சார் அந்த முதல் கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டம். அதற்கு அடுத்த இது அமைக்கவே இல்லை இவங்க. அடுத்த ரெண்டாவது ஒரு சானிடைசேஷன் அந்த சாலினேஷன் பிளான்ட் வந்துச்சுன்னா அந்த குடிநீர் தட்டுப்பாடு தீர்க்கப்படும்னு தலைவர் தளபதி அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாங்க. போக்குவரத்து நெரிசல், தண்ணீர் தட்டுப்பாடு, அடிப்படை பாதாள சாக்கடை, இந்த நம்மளுடைய குப்பம் பகுதியை சார்ந்த சமுதாய மக்கள்லாம் பாதாள சாக்கடை, அங்கன்வாடி, இப்படி சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் நாங்கள் தளபதிட்ட சொல்லியிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் அத்தனை பேருடைய குறைகளும் தீர்க்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாங்குடி, தென்னவராயநல்லூர், பாளையூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற அவர் திமுக தேர்தல் அறிக்கை குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரித்தார். இதேபோல திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் ஜீவானந்தத்தை ஆதரித்து அமைச்சர் காமராஜ் வாக்கு சேகரித்தார். வாசன் நகர், கீழக்காவாதுக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் விதிமுறைகளை மீறி வணிகர்கள் செயல்படவில்லை என்றும் தவறான வதந்திகளை பரப்பி வணிகத்தை அழிக்க வேண்டாம் எனவும் காஞ்சிபுரம் பட்டு வணிகர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மக்களவை தேர்தலை ஒட்டி தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் மொத்த கொள்முதல் பட்டு சேலை வாங்க வருபவர்களிடம் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக வதந்திகள் பரப்பப்படுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோடை காலம் என்பதால் பொதுவாக வாடிக்கையாளர்கள் வருகை குறைவது வழக்கம் எனவும் அனைவரும் தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி வருவதால் 70% வங்கி பண பரிவர்த்தனை மூலம் வணிகம் நடைபெற்று வருவதாகவும் பட்டு வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். எடுப்பதற்கு வெளியூரில் இருந்து வரும் ஆட்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. வியாபாரத்தில் பொறுத்தவரை அவர் நேர்மையானவர்கள் தான் பணத்தை எடுத்து வருகிறார்களே தவிர அன்னெசரியாக மாற்று இது பணம் எடுத்து வருவதில்லை. வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் குறைந்து சிறிதளவு மக்கள் குறைவாக காணப்படுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதிகளில் அதிமுக கூட்டணியான பாமக வேட்பாளரின் பிரச்சாரத்தின் போது கூட்டம் இல்லாததால் கட்சியினர் சோர்வடைந்தனர். திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியான பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நத்தம் அருகே முளையூரில் தொடங்கிய தேர்தல் பிரச்சாரத்தில் போதிய தொண்டர்கள் இல்லாததாலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் கலந்து கொள்ளாததாலும் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்தனர். இதனால் வாக்கு சேகரிக்கும் இடங்களில் மக்கள் கூட்டமின்றி வேட்பாளர் உரையாடி வந்தது கட்சியினரிடையே சோர்வை ஏற்படுத்தியது. தர்மபுரி அருகே 3 கிராமங்களை சேர்ந்த மக்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தர்மபுரி அடுத்த ஒட்டப்பட்டி, நேரு நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 5000க்கும் அதிகமான பொதுமக்கள் உள்ளனர். இப்பகுதிகளில் கடந்த 1 ஆண்டாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என ஊராட்சி நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டியதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரு தெரு பைப் கூட கிடையாது. ஊர்ல மட்டும் 5 பைப் பேரு போட்டுங்கறாங்க, தண்ணி வரதில்ல. அந்த பக்கம் விடுறாங்க, 2 மணி நேரம் அந்த மாதிரி விடுறாங்க. எங்க தெருவுல 5 நிமிஷம் கூட விடல. 1 வருஷம் ஆகுது தண்ணி வந்து. நாங்கள என்னத்த குடிக்கிறது? என்ன விஐபி தெருவா, அதனால தெரு பைப் போடலையா? விஐபி எல்லாம் வெளிய டைம் குடிப்பாங்க. நாங்க என்னத்த குடிக்கிறது? எங்க தெருவுல ஒரு குடம் கூட வரதில்லங்க. நாங்க இங்க தரப்புற சாலையில ஏற்படலாம் போய் புடிச்சுவாங்க. ஆட்டோ வச்சு அதுக்கே தனியா நாங்க எல்லாரும் ஒரு 5000 பேர் இருக்கோம். எல்லா ஏரியாவும் சேர்ந்து அந்த தண்ணி வந்து 1 வருஷம் மேல ஆகுது. ஒரு நாளைக்கு 2 குடத்துக்கு போய் நின்னாங்கன்னா 4 மணி நேரம் தண்ணி போய் நின்று 3 மணிக்கு கூட வச்சாதான் 8 மணிக்கு வந்து சேர்றோம். அப்படின்னா எப்படி குழந்தைங்க ஸ்கூல் அனுப்புறது, வீட்டுக்கு எப்படி தண்ணி தேவைப்படுது, வேலைக்கு எப்படி போதும்? நாங்கள் எல்லாரும் மாதிரி 1 வருஷம் மேலேயே கஷ்டப்படுறோம். எல்லா ஊருக்குமே காவேரி தண்ணி வருது, ஆனால் எங்க ஊருக்கு காவேரி தண்ணி வரதில்லை. எழுதி கொடுக்குறோம்,
ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை. நான் போட்டு விட்ற சொன்னாலும் நான் போட்டு விடுறதே இல்லை. ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாரியம்மன் வகைரா திருக்கோவில்களில் பங்குனி மாத திருத்தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு மாரியம்மன் வகைரா கோயில்களான பெரிய மாரியம்மன், நடு மாரியம்மன் மற்றும் காரைவாய்க்கால் மாரியம்மன் ஆகிய கோவில்கள் சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் பங்குனி மாதத்தை முன்னிட்டு தேரோட்ட விழா நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் வீற்றிருந்த மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் பரிகார் உற்சவர் அம்மன் திருத்தேரில் படியமர்த்தப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தேரோட்ட விழாவில் ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இதன் 2வது கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதியன்று தமிழகத்தின் 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் என மொத்தம் 40 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக தமிழகத்தில் திமுக, அதிமுக என இருபெரும் கட்சிகளின் தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளன. பிற கட்சிகள் கூட்டணி அமைத்தும் தனித்தும் போட்டியிடுகின்றன. இந்த நிலையில் தஞ்சாவூர் தொகுதியில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. இந்த தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என பெருமையுடன் அழைக்கப்படுவது தஞ்சாவூர். இங்கு காவிரி நதிநீர் பாய்ந்து வளம் சேர்ப்பதால் விவசாயம் முதன்மை தொழிலாக உள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள தஞ்சை பெரிய கோவில், சரபோஜி மஹால் அரண்மனை, சரஸ்வதி மஹால் நூல் நிலையம், பீரங்கி மேடை, கல்லணை மற்றும் பல புராதன சின்னங்கள் புகழ்பெற்றவையாகும். தஞ்சாவூர் அரண்மனை கிபி 1650 110 ஏக்கர் பரப்பளவில் மராத்தியர் மற்றும் நாயக்கர்களால் கட்டப்பட்டது. இங்குள்ள அருங்காட்சியகத்தில் தென்னிந்தியாவின் அரிய சிற்பங்களும் ஓவியங்களும் உள்ளன. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் ஆசியாவின் மிக பழமையான நூலகங்களில் ஒன்றான சரஸ்வதி மஹால் நூலகம் அமைந்துள்ளது. இதில் அரிய வகை ஓலைச்சுவடிகள் உள்ளன. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, ஆங்கிலம் மற்றும் இந்தியாவைச் சார்ந்த பிற மொழி காகித குறிப்புகளும் உள்ளன. ராஜராஜன் அழகிய மணிமண்டபம் நகரின் நடுவில் அமைந்துள்ளது. இந்த அழகிய மணிமண்டபம் சோழர் காலத்து கட்டடக்கலையின்படி கட்டப்பட்டது. டச்சு மிஷனரி போதகர் C.V. ஷ்வார்ட்ஸ் மீது சரபோஜி மகாராஜா கொண்டிருந்த மட்டற்ற பற்று காரணமாக கிபி 1779 ஷ்வார்ட்ஸ் தேவாலயம் கட்டப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தின் வடக்கே கொள்ளிடம் ஆறு, அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களை பிரித்து கொள்ளிடம் ஆறு வடக்கு எல்லையாகவும், திருவாரூர், நாகை மாவட்டங்கள் கிழக்கு எல்லையாகவும், பாக் ஜலசந்தி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு எல்லையாகவும், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு எல்லையாகவும் அமைந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை இணைத்து தஞ்சாவூர் மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டது. இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 7,03,963, பெண் வாக்காளர்கள் 7,39,314, மூன்றாம் பாலினத்தவர் 97 பேர் என மொத்தம் 14,43,374 வாக்காளர்கள் உள்ளனர். தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி 9 முறையும், திமுக 7 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த கு. பரசுராமன் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் TR. பாலு உள்ளிட்டோர் தோல்வியடைந்தனர். தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் மக்களவை உறுப்பினரின் சாதனைகள் பல இருப்பினும் தீர்வு காணப்படாத பிரச்சனைகளும் உள்ளன. வேந்தர் தொகுதிச் சுற்று செய்திகளுக்காக தஞ்சாவூரில் இருந்து செய்தியாளர் எஸ். குருநாதன். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி சென்னை மும்பை இன்று பலப்பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் பொருளாதாரத்தை விட பாதுகாப்பு முக்கியமானது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். மெக்சிகோவில் இருந்து அகதிகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க எல்லையில் சுவர் எழுப்ப வேண்டுமென அதிபர் டிரம்ப் வலியுறுத்தி வந்தார். நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சியின் எதிர்ப்பால் தடுப்பு சுவர் கட்டுவதற்கு நிதி ஒதுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து அதிபர் டிரம்ப் அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்தார். இதற்கு எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய அதிபர் டிரம்ப் மெக்சிகோ அமெரிக்கா எல்லையில் நிச்சயம் தடுப்பு சுவர் கட்டப்படும் என தெரிவித்தார். சட்டவிரோத குடியேற்றத்தை மெக்சிகோ தடுத்து நிறுத்தாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மனிதாபிமான உதவிப் பொருட்களை ஏற்குமாறு கொலம்பியா மற்றும் வெனிசுலாவை இணைக்கும் பாலத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். வெனிசுலாவில் நிலவி வரும் பொருளாதார பிரச்சினை காரணமாக அந்நாட்டு மக்கள் தவித்து வருகின்றனர். இடைக்கால அதிபராக தன்னை அறிவித்து குயிடோ அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடம் உதவி கோரியிருந்தார். மேலும் அண்டை நாடான கொலம்பியாவில் உதவி மையங்களும் அவர் திறந்து வைத்தார். ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கொலம்பியா அனுப்பும் உதவி பொருட்களை தடுத்து வந்தார். இதனால் கொலம்பியா மற்றும் வெனிசுலாவில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கொலம்பியா வெனிசுலாவை இணைக்கும் சைமன் பொலிவியர் பாலத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தினர். பாலத்தின் கீழே உள்ள ஆற்றின் இறங்கியும் அவர்கள் எல்லையை கடக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியுடன் சென்னை அணி இன்று பலப்பரீட்சை நடத்துகிறது. IPL கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெறும் 15வது லீக் ஆட்டத்தில் மும்பை அணியுடன் சென்னை அணி மோதுகிறது. சென்னை அணி இதுவரை விளையாடிய 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மும்பை அணி இதுவரை விளையாடிய 3 ஆட்டங்களில் ஒன்றில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளும் மோதும் ஆட்டம் மும்பை வான்கடை திடலில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. சென்னை மும்பை அணிகள் மோதும் ஆட்டம் என்பதால் ரசிகர்கள் இடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள், அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. விவசாயிகளின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் வாக்குறுதி. 10,50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் பழனிசாமி உறுதி. பொய்யான வாக்குறுதிகள் நிறைந்த தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேரில் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.